உதகையில் கடும் உறைபனி நிலவி வரும் நிலையில் அவலாஞ்சி, தலைக்குந்தா, காந்தல் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 0°C பதிவானது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விவரங்கள். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய மாதங்களில் கடும் உறைபனியின் தாக்கம் இருக்கும். அப்போது நிலவும் கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்படுவது வழக்கம். ஆனால் நடப்பு சீசனை பொறுத்தவரையில் தொடர் மழை மற்றும் மேகக்கூட்டங்கள் அதிகாலை நேரங்களில் வந்ததனால் கடந்த சில நாட்களாகவே உறைபனி என்பது இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் இன்று காலை உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் இருக்கும் என நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதற்கேற்பதான் நேற்று இரவு முதலே கடுமையான குளிரானது உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவியது. இன்று காலையை பொறுத்தவரையில் 0°C ஆனது பதிவாகி இருக்கிறது. உதகை தாவரவியல் பூங்காவில் 2.5°C குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவான நிலையில் அதன் அருகே இருக்கக்கூடிய காந்தல், பிங்கர் போஸ்ட் மற்றும் தலைக்குந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் 0°C ஆனது பதிவாகி இருக்கிறது. இது குறைந்தபட்ச வெப்பநிலையாக 0°C என்பது பதிவானதனால் புல்வெளிகள் மற்றும் வாகனங்கள் மீது படிந்திருந்த நீர்த்துளிகள் அனைத்தும் பனித்துகள்களாக மாறி வெள்ளை கம்பளம் போற்றியது போல அனைத்து இடங்களும் காட்சியளிக்கிறது. இதனை பார்ப்பதற்கு உதகை மற்றும் அதன் அருகே இருக்கக்கூடிய இந்த தலைக்குந்தா பகுதி, பிங்கர் போஸ்ட் பகுதி எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வெள்ளை கம்பளம் போற்றிய குட்டி காஷ்மீரை போல காட்சியளிக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை வந்திருப்பதனால் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளிலே முடுங்கியிருக்கும் நிலையும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் கூடலூரிலிருந்து உதகை வரக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய தலக்குந்தா பகுதியில் புல்வெளிகள் அனைத்தும் வெள்ளை கம்பளம் போற்றியது போல பனித்துளிகள் படிந்து கிடப்பதனால் சுற்றுலா பயணிகள் அவற்றை எடுத்து ஆர்வத்துடன் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். இன்று வானிலை ஆய்வு மையம் இன்று தினம் உறைபனியின் தாக்கம் இருக்கும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது உதகை மற்றும் அதனை அருகே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் உறைபனியின் தாக்கம் காணப்பட்டது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.